ஏழைகளின் புனித தலம் வர்க்கலா சிவகிரி. இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம், கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம், இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினா என போற்றப்படுவதைப் போல ஒடுக்கப்பட்ட ஏழைகளின் புனித தலமாக விளங்குவது வர்க்கலா சிவகிரி ஆகும். இந்த அபூர்வ புனித தலத்தை பற்றி அறிவதே இந்த பதிவு. இந்த புனித தலத்தின் நாயகர் ஸ்ரீ நாராயண குருதேவ் அவர்கள். ஆன்மீகத்தை புகட்டிய அருளாளர், ஏழைகளை ஏற்றிவிட்ட ஏணி, தீண்டாமை கொடுமைகளை தடுத்த காவலர், சமூக சீர்திருத்த செம்மல், இந்து மதம் காத்த குருநாதர், ஈழவர் புலையர் சமூகத்தின் விடிவெள்ளி, கேரள மக்களால் குருதேவன் என அழைக்கப்படுபவர் ஸ்ரீ நாராயண குரு. இன்று கேரள மாநிலம் அதிகம் படித்தவர்கள் வாழும் மாநிலமாக இருப்பதற்கு இவரே முக்கிய காரணமாவார். இது மட்டுமல்ல, தலை சிறந்த தலைவருக்கு மாநில அரசு விடுமுறை அளிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இவருடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் என 2 நாட்கள் மாநில அரசு விடுமுறை அளிப்பது இவரின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. சுவாமி விவேகானந்தரும் ரவீந்திரநாத் தாகூரும் மகாத்மா காந்தியும் மிகவும் விரும்பி வணங்கிய மகான் இவர். இவரின் தோற்றம் 1855ஆம் ஆண்டு, மகா சமாதியானது 1928ஆம் ஆண்டாகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் ஐக்கியமான புனித தலமே வர்க்கலா சிவகிரியாகும். கேரள மாநிலத்தின் கோடிக்கணக்கான மக்கள் போற்றி வணங்கி மகிழும் அந்த புனிதமான வர்க்கலா சிவகிரியை பற்றி அறியலாம் வாருங்கள். நீங்கள் பார்ப்பது சிவகிரி மடம். சிவகிரி மடம் என்பது ஆன்மீகத்தின் எவரெஸ்ட் சிகரமாகும். இம்மடம் 1904ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண குருதேவரால் நிறுவப்பட்டது. இந்த மடம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வர்க்கலா நகரில் எழிலான மலை உச்சியில் அமைந்துள்ளது. சிவகிரி மடம் ஒரே ஜாதி, ஒரே மதம், அனைவருக்கும் ஒரே தெய்வம் என்ற உன்னத தத்துவத்தை பரப்பும் ஒரு கலங்கரை விளக்கமாக உயர்ந்து நிற்கின்றது. இது அனைத்து ஜாதிகள், மதங்கள், பிராந்தியங்கள் மற்றும் மொழிகளைச் சேர்ந்த மக்களுக்கான ஓர் ஆன்மீக மையமாகும். 1928ஆம் ஆண்டு குருதேவரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ நாராயண தர்ம சங்கம் அறக்கட்டளையின் தலைமையகமாக இது திகழ்கின்றது. சிவகிரி மடமே குருதேவரின் நிரந்தர வசிப்பிடமாக இருந்தது. ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, ஆச்சாரிய வினோபாவே, சுவாமி சரத்தானந்தஜி, மேற்கத்திய தத்துவ ஞானி ஆண்ட்ரூஸ் போன்ற பெரிய மனிதர்கள் குருதேவரை தரிசிக்க சிவகிரி மடத்திற்கு வருகை தந்தனர். குருதேவரின் மகா சமாதி மண்டபம் சிவகிரி மலையின் உச்சியில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் குருவை தரிசித்து மன நிறைவை அடைகின்றனர். இந்திய தலைவர்கள் பலரும் சிவகிரி மடத்திற்கு வருகை தந்து வழிபட்டு உள்ளனர். திருவனந்தபுரம் கொல்லம் வழித்தடத்தில் உள்ள வர்க்கலா சிவகிரி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சிவகிரி மடம் அமைந்துள்ளது. இது சாரதா மடம். அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வமான ஸ்ரீ சாரதாம்பாள் சிவகிரி மலையடிவாரத்தின் 1912இல் சாரதா மடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. திருமணங்கள், குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டுதல் மற்றும் குழந்தைகள் கல்விக்கான துவக்கத்திற்கு இது ஒரு சிறந்த இடமாக விளங்குகிறது. இது பர்ணசாலை சிவகிரியின் முக்கிய பிரார்த்தனை மண்டபமாகும். ஹோமம் மற்றும் பிற வேத சடங்குகள் இங்கு செய்யப்படுகின்றன. இது நாராயணகுருவின் வாரிசான சுவாமி போதானந்தரின் சமாதி. இந்த அழகான நவீன கட்டுமானம் 2017இல் நிறைவடைந்தது. இவர் மலையாளத்தில் பல்வேறு படைப்புகளை இயற்றியுள்ளார். நீங்கள் இப்பொழுது பார்ப்பது ரிக்ஷா மண்டபம். இந்த கண்ணாடி மூடிய மண்டபம் 2010இல் கட்டப்பட்டது. குருதேவர் குறுகிய பயணங்களுக்கு இந்த ரிக்ஷாவில் தான் சவாரி செய்வது வழக்கம். கொல்லம் மாவட்டத்தின் பிரக்குளத்தைச் சேர்ந்த புதுவேலில் கேசவன் என்ற பக்தர் இதை குருதேவரிடம் தனது பக்தியின் அடையாளமாக வழங்கினார். இது ஹாங்காங்கில் திரு காமரோனின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் குருதேவரின் ஜெயந்தி அன்று அலங்கரிக்கப்பட்டு குருதேவன் படத்துடன் கூடிய இந்த ரிக்ஷா துறவிகள், சீடர்கள் மற்றும் பக்தர்களுடன் சேர்ந்து நகரத்தை சுற்றி ஊர்வலம் வரும். இது வைதிக மடம். இதுவே குருவின் நிரந்தர தங்குமிடமாகும். இங்குதான் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர், தத்துவஞானி ஆண்ட்ரூஸ், ஆச்சாரிய வினோபாவே, சுவாமி சரத்தானந்தஜி ஆகிய அனைவரும் குருதேவரை சந்தித்தனர். 1925 மார்ச் 12ஆம் தேதி மகாத்மா காந்தி குருதேவரை சந்தித்த போது இங்கு நீண்ட காலம் தங்கினார். காந்திஜி 1934 ஜனவரி மற்றும் 1937 ஜனவரி மாதங்களிலும் சிவகிரிக்கு வருகை தந்துள்ளார். ஸ்ரீ நாராயண குருதேவர் இந்த வைதீக மடத்தில்தான் செப்டம்பர் 20,
1928 வியாழக்கிழமை அன்று மகா சமாதி அடைந்தார். குருதேவர் பயன்படுத்திய கட்டில், நாற்காலி, நடைப்பயிற்சி குச்சி, காலணிகள் மற்றும் தண்ணீர் பானைகள் இங்கு புனித நினைவுப் பொருட்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஒரு அணையாத விளக்கும் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஜன்னல் வழியாக இவற்றையெல்லாம் பார்த்து குருதேவரின் இருப்பை உணர முடியும். இது தியானத்திற்கான இடமாகும். நீங்கள் காண்பது மகா சமாதி மண்டபம். இந்த சிவகிரி மலையின் உச்சியில்தான் குருதேவரின் புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த அற்புதமான தலம் குருவின் தத்துவத்தின் அடையாளமாகவும் சிவகிரியின் தனித்துவத்தின் அடையாளமாகவும் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இது சமாதி மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மண்டபம் சென்னையின் பிரபல சிற்பி சித்தலாவால் வடிவமைக்கப்பட்டது. முத்தேடத்து அவர்களால் எழுப்பப்பட்டதாகும். மண்டபத்தில் நிறுவப்பட்ட குருவின் பளிங்கு சிலை காசியைச் சேர்ந்த ஸ்ரீ பசுபதிநாத முகர்ஜியால் செதுக்கப்பட்டது. இது ஜனவரி 1, 1968 அன்று அதிகாலையில் சுவாமி சங்கரானந்தாவால் நிறுவப்பட்டது. சமாதி மந்திரம் அனைத்து நாட்களிலும் காலை 4:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் பார்வை மற்றும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். முக்கிய நாட்களில் கால நேரம் மாறுபடும். இது பிரம்ம வித்யாலயம். சிவகிரியில் பிரம்ம வித்யாலயா என்ற வடிவத்தை எடுத்த குருதேவரின் தொலைநோக்கு பார்வையில் அனைத்து மதங்களையும் கற்பிப்பதற்கான ஒரு சிறந்த பள்ளியாகும். இது அனைத்து மதங்களையும் சமத்துவத்துடன் சம மரியாதையுடனும் கற்றுக்கொள்ள வசதிகளை வழங்குகின்றது. இது குரு தர்ம பிரசார சபா. இது சிவகிரி மடத்தின் துணை அமைப்பாகும். குருவின் வாழ்க்கை வரலாறு, அவரது தத்துவம், கருத்துக்கள் மற்றும் செய்திகளை உலக அளவில் பரப்புவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். இன்று இந்த சபா கேரளாவைப் போலவே இந்தியாவிலும், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் வளைகுடா போன்ற வெளிநாடுகளிலும் திறம்பட செயல்பட்டு வருகின்றது. இது விருந்தினர் மாளிகை. சிவகிரிக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு விருந்தினர் மாளிகை கட்டப்பட்டுள்ளது. அதேபோல கேரள அரசாங்கத்தால் கட்டப்பட்டுள்ள சங்கரானந்த நிலையம் சிவகிரி மடத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. தங்குமிடத்திற்கு முன்கூட்டியே அறைகளை முன்பதிவு செய்யலாம். அறைகளின் வாடகை கட்டணம் சராசரியை விட குறைவாகவே உள்ளது. இது குரு பூஜா மந்திரம் எனும் அன்னதான கூடம். குரு பூஜையின் போது பக்தர்களுக்கு மதிய உணவு நண்பகல் 12:30 மணிக்கு பரிமாறப்படுகிறது. இது பிரசாத விநியோகம் என்பதால் உணவு பரிமாறப்படும் மண்டபம் குரு பூஜா மந்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. சிவகிரி மட வெளியீட்டு விற்பனை கிடங்கு மற்றும் புத்தக கடை பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ளன. குருவின் முழுமையான படைப்புகள், படங்கள் இங்கே கிடைக்கும். மலையாளத்தை தவிர ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் புத்தகங்கள் இங்கே கிடைக்கின்றன. இந்த சிவகிரி மடத்தின் முக்கியமான நிகழ்வு தீர்த்ததானம் எனும் சிவகிரி யாத்திரை. இது புனித தலத்திற்கான பயணம் என்று வரையறுக்கப்பட்டாலும் மனித சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக ஞானத்திற்கான ஒரு சிறந்த இயக்கமாக மாறியுள்ளது. இந்த யாத்திரைக்கான தேதிகள் ஆண்டுதோறும் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்களில் நடக்கும். டிசம்பர் 31 அதிகாலை குருதேவரின் படம் ஏந்திய ரிக்ஷாவுடன் ஊர்வலம் தொடங்கும். இதில் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் மஞ்சள் நிற உடை அணிந்து வர ஊர்வலம் நகரம் முழுவதும் சுற்றி வந்து மடத்திற்கு திரும்பும். இந்த விழாவில் கலந்து கொள்ள சிவகிரிக்கு வந்துள்ள ஒரு பக்தரை சந்தித்தோம். என் பேர் அஜிதா. குருதர்ம பிரச்சாரண சபா சிவகிரிയുടെ ஏக போஷக സംഘടനയുടെ குருதர்ம பிரச்சாரண சபையோட ജില്ലയുടെ வைஸ் பிரசிடென்ட். இவங்க பிரசிடென்ட். இவங்க பேர் மிருதுலா. எல்லா ராஜ்யத்தும் வெளியூர்னு வர இங்கே எல்லாரும் வந்துட்டே இருக்கு. இப்போ அதுக்குள்ள மீட்டிங் தான் நடந்துகிட்டே இருக்கிறது. அதாவது என்ன சொல்லணும், எல்லாமே நல்ல குருதேவன் தான் நமக்கு எல்லாருக்கும் முக்கியமாக தெய்வம். குருதேவனை தான் முக்கியமாக தெய்வமாയിട്ട് வச்சிருக்கேன். நினச்சല്ല தெய்வம் தான். പിന്നെ நிறைய 10 ദിവസത്തേക്കുള്ള തീർത്ഥാടനം தான் இங்கே நடக்கணும். துபாய், മുംബൈ, സൗദി എല്ലാ ഇടത്തുനിന്നും இங்கே തീർത്ഥാടനം വന്നിട്ടേ ഇരിക്കും. ജനുവരി 2ஆம் தேதி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். 5ஆம் தேதி ആണെങ്കിൽ 2ஆம் தேதி க்ளோஸ் பண்ணும். இங்கே விசேஷம் തീർത്ഥാടനം. ഗുരുദേവൻ്റെ തീർത്ഥാടനം നമ്മുടെ സമുദായത്തിൻ്റെ ഈഴവ സമുദായത്തിൻ്റെ തീർത്ഥാടനം தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ഈ മാസം டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி வரை இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஈழவ சமுதாயம் மட்டும் அல்ல, இங்கே எல்லா சமுதாயமும் வந்துருக்கு. நமக்கு ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம், அது மட்டும்தான் முக்கியமாയിട്ട് போயிட்டே இருக்குது. அங்கே ஜாதி பேதம் இல்லாமல் ஒரு ஜாதியாக போயிட்டு ஒரு மதம் மனுஷன் மட்டும் நன்றா இருந்தால் போதும்னு தான் குருதேவன் പറഞ്ഞിരിക്കുന്നത്, சொல்லி வச்சிருக்கு. இந்த சிவகிரி மடத்தில் பிறந்த நாள், நினைவு நாள், குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல், கல்விக்கான துவக்கம், திருமணங்கள், திருமண ஆண்டு விழாக்கள் என
அனைத்து சிறப்பு நிகழ்வுகளிலும் சிவகிரி மடத்தில் சிறப்பு குரு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சுவாமிஜியின் வார்த்தைகள் ஒரு மகாத்மாவின் குரல் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அவற்றை நான் பயபக்தியுடன் படித்தேன். முடிந்தவரை நான் அவர்களுடன் உடன்பட்டுள்ளேன் என்கிறார் மகாத்மா காந்தி. நான் உலகின் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்து வருகிறேன். எனது பயணத்தின் போது பல சிறந்த ஞானிகளையும் மகரிஷிகளையும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஸ்ரீ நாராயணகுருவை விட உயர்ந்த ஒருவரை, ஆன்மீகத்தில் பெரும் உச்சத்தை அடைந்த ஒருவரை என்னால் பார்க்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு நிகரான யாரையும் நான் இதுவரையிலும் காணவில்லை என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். கேரள மக்களின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்து அவர்களை உயரச் செய்த ஸ்ரீ நாராயணகுருவின் சிவகிரி மடத்திற்கு வாழ்வில் ஒரு முறையாவது வருகை தாருங்கள். இனம் புரியாத பரவச பேரின்பத்தை அனுபவியுங்கள். இத்தலம் உள்ள வர்க்கலாவில் பழமையான ஸ்ரீ ஜனார்தன சுவாமி ஆலயமும், வெளிநாட்டவரை கவரும் வர்க்கலா கடற்கரை, கிளிஃப் பீச், கப்பில் பீச் போன்ற புகழ்பெற்ற கடற்கரைகளும் நிறைந்துள்ளன. ஆன்மீகத்திற்கும் சுற்றுலாவிற்கும் மிக சிறந்த தலமாக வர்க்கலா விளங்குகிறது. நேயர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.